தூய பிரான்சிஸ் சலேசியார் ஜனவரி 24. பிறப்பு ஆகஸ்ட் 21, 1567 இல் பிரான்ஸ் நாட்டின் சவாய் குடும்பத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் பிரான்சிஸ் பொன்வென்ச்சுரா. கல்வி தனது தந்தை விரும்பியபடி சட்டம் பயின்று முனைவர் பட்டம் பெற்றார். ஆனால் இறைப்பணியில் ஆர்வம் கொண்டதால் 1593 இல் குருவானவராக பிரீஸ்ட் திருநிலைப்படுத்தப்பட்டார். முக்கிய பணிகள் மற்றும் சாதனைகள்: மனமாற்ற பணி. கால்வின் சபையினர் புராட்டஸ்டன்ட்ஸ் அதிகமாக இருந்த ஜெனீவா பகுதியில் மறைப்பணி செய்தார். மக்கள் இவரை தவிர்த்த போதும் சளைக்காமல் துண்டு பிரசுரங்கள் வழியாகவும் சாந்தமான பேச்சினாலும் சுமார் 70,000 பேரை மீண்டும் கத்தோலிக்க திருச்சபையில் இணைத்தார். ஜெனீவா ஆயர் 1602 இல் ஜெனீவா நகரத்தின் ஆயராக பொறுப்பேற்றார். எழுத்து பணி. இவர் சிறந்த எழுத்தாளர். இவரது இன்ட்ரோடக்ஷன் டு த டிவோட் லைஃப் பக்தி வாழ்விற்கு ஒரு அறிமுகம் மற்றும் ட்ரீட்டிஸ் ஆன் த லவ் ஆஃப் காட் ஆகிய நூல்கள் ஆன்மீக உலகில் மிகவும் புகழ்பெற்றவை. சிறப்பு பண்புகள்: சாந்த குணம். இவர் பிறப்பால் முன்கோபக்காரராக இருந்தாலும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி சாந்தத்தின் புனிதர் என்று அழைக்கப்படும் அளவுக்கு பொறுமை உடையவராக மாறினார். தேவாலயம் தரும் பட்டம் 1877 இல் திருத்தந்தை 9ஆம் பயஸ் இவருக்கு மறைவல்லுனர் டாக்டர் ஆஃப் த சர்ச் பட்டம் வழங்கினார். முடிவு மற்றும் தாக்கம்: புனித பிரான்சிஸ் டி சேல்ஸின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு பின்னாளில் புனித ஜான் போஸ்கோ சலேசியர் சபையை சலீசியன்ஸ் ஆஃப் டான் பாஸ்கோ நிறுவினார். இவர் சாதாரண மக்களும் புனிதர்களாக வாழ முடியும் என்பதை தனது எளிய ஆன்மீக பாதையின் மூலம் உலகுக்கு காட்டினார்.